लक्ष्मीनाथसमारम्भां नादयाम्न मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अस्मद्गुरुपरम्परायै नमः. உபய ஜீயர்கள் திருவடி வாரத்திலையும் பிரணாமங்களை தெரிவிச்சுக்கிறோம். கலோ வெங்கடநாயகன் எம்பெருமான் வசதியாக இந்த திருவேங்கடமென்னும் மாமலையில் வசதியாக எழுந்தருளியிருக்கான். பொதுவாக சிஷ்யர்கள், அபிமானிகள் எல்லாம் சொல்கிற டெவோட்டீஸ் அப்படிங்கிற இல்லையா, அந்த மாதிரி பக்தா எல்லாம் சேர்ந்து எம்பெருமானை கொண்டாடணும். அதுதான் பொதுவான வழக்கம். எம்பெருமான் அகடித கடினா சாமர்த்தியம் உடையவன். அதனால அவனை சோஸ்திரம் பண்ணி நாம் உஜ்ஜீவிக்கணுங்கிற ஒரு ஸ்திதி. ஆனால் இன்னின்ற யோனியமா இமையோர் தரைவான்னு அந்த நீர்மை என்னும் ஒரு பதத்துக்கு இலக்கணமாக எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான். இருக்கிறதோ திருவேங்கடம் என்னும் மாமலை வசத்தியான என்ன கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையன்னு அவன் கொற்றக்குடையில வாசுதேவன் எப்படி இருக்கானோ அதே ஸ்வரூபத்தில் இங்கே எம்பெருமான் எழுந்தருளியிருக்காங்கிறதுக்கு தான் உபயதும். ஒரு பக்கம் ராமனை வச்சுட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் கிருஷ்ணனை வச்சுட்டு இருக்கான். இந்த ரெண்டு பூர்ணாவதாரம் யாருன்னா நான் தான் அப்படிங்கிற மாதிரி சீனிவாசன் நிரூபிச்சுட்டு இருக்கான் வசதியாக. இன்னொன்று சம்பிரதாயபூர்வமானு சொல்லுவா, என்னென்னா மோட்சம்னா இந்த சம்சார பந்தங்கிறது ரொம்ப பெரிய, ரொம்ப சம்சார சாகரம்னு சொல்கிறேன். அந்த சம்சார சாகரத்தில் பயமாக இருக்குது, எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது, எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது. ஆனால் எம்பெருமான் சீனிவாசனை போய் சரணடைஞ்சா எல்லாரும் ஓடி வர, எல்லாரும் ஓடி வந்தால் நிறையா எம்பெருமான்கிட்ட அர்த்தம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் தேவைப்படுது. ஏதோ சன்னியாசியாக இருந்தாலும் ஒரு அர்த்தம் தேவைப்படுது. அவனுக்கு மோட்சானந்தம், அவ்வளோதான் விஷயம். இல்லை இவனுக்கு கேவலம் இந்த மாதிரி சொரூப இது ஐஸ்வர்யங்கள் ஆசைன்னா அவனுக்கு பெரிய ஐஸ்வர்யம் தான் ஆசை, அவ்வளோதான் விஷயம். ஆசை இல்லாதவன் இந்த உலகத்தில் கிடையாது அப்படிங்கிறதா யதார்த்தம். அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தோம் வரலாம். சன்னியாசியாக இருந்தாலும் எதை விட்டாலும் எம்பெருமான தியாகம் பண்ண முடியாது, பகவத் பக்தியை தியாகம் பண்ண முடியாது. அதுதான் விஷயம். வசதியான பகவத் பாஷ்யக்காரர் காமிச்சு கொடுத்த வசதியான இந்த சீவகிருஷ்ண பரம்பரை நமக்கு அது எங்கன்னா இந்த கலோ வெங்கடநாயகன் இந்த வெங்கட நாயக க்ஷேத்திரத்திலேருந்து சுவாமி பகவத் பாஷ்யக்காரர் நமக்கு சம்பிரதாயத்தை உருவாக்கி கொடுத்துருக்காருங்கிறது ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி உன்னதமான ஸ்திதி இது. என்ன வைகுண்டேது பரையலோகி ஸ்ரீயாசாத்தம் ஜெகத்பதிகின்னு எம்பெருமான் சாட்சா திருமலையில் இருந்திருக்கான். ரெண்டு விஷயங்கள். ஒன்று பூலோகத்தில் இருக்கிற ஸ்திதி, என்னென்னா வேங்கடம் திருவே பூலோகத்தில் தான் இருக்குது அப்படின்னு சந்தோஷப்படுறோம். ரெண்டாவது விஷயம், இல்லைடா கொஞ்சம் ஒசரத்தில் இருக்குது, ஆமாண்டா அது நித்தியலோகம், அதுதான் வசதியான வைகுண்ட லோகம். இப்போ உபய விபூதிநாதன்கிறதுக்கு அது இலக்கணம் சொல்ல இல்லையா, அந்த இலக்கணத்துக்கு உடையவன் சீனிவாசன், அவ்வளோதான். உபய விபூதிநாதன் யாரை சொல்ல அப்படின்னா கரெக்டாக இருக்குது பாருங்க. மேலோகத்துலேருந்து வானவரும் வந்து தொழறாரு, கீழே வந்து இந்த பூமியில் இருக்கிற இத்தனை பேரும் வந்து எம்பெருமான தொழறா. இதுதான் பெரிய விஷயம். இப்பேற்பட்ட நாயகன் ராஜ்யம் வசத்தியான ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான் இந்த கலியில். அந்த என்னென்னா ஏற்கனவே இது என்ன சொல்கிறது, நாங்கள் சன்னியாசிகள் உபன்யாசகர்கள்லாம் இவ்வளோ உபன்யாசம் பண்ணுறோம். அவர் வந்து முதல்லையே ரெட்டி உபன்யாசம் பண்ணிட்டு போயிட்டார். எனக்கு ஆடி போயிட்டேன் நான். எவ்வளோ சம்பிரதாயம், எவ்வளோ இது ட்ரெடிஷன், அந்த ட்ரெடிஷன்லாம் எடுத்து நூல் கோத்து வசதியான இந்த திருமலையோட சரித்திரம் திருமலையோட கிறிஸ்பாக சொல்லணுன்னா இவர் இப்போ ரெட்டிகார் எதிர்க்க நாங்கள் நன்னா உபன்யாசம் பண்ணணுமேங்கிற ஸ்திதி வந்துடுத்து. இப்போ அதுதான் விஷயம். அந்த மாதிரி வசதியாக நன்னா பண்ணேறது. அவ்வளோ விசுவாசம், எம்பெருமான் மேலே ஒரு விசுவாசம், சம்பிரதாயத்து மேலே ஒரு ஊத்தம், அந்த சம்பிரதாயத்தை சம்ரட்சணம் பண்ணணும், அவன் கொடுத்த அந்த பద్ధதியெல்லாம் காப்பாற்றணும். அப்படி தான் ஒரு தலைவன் எப்படி இருக்கணுங்கிறது இதுதான் ஸ்வரூபம். ஏன்னா எம்பெருமான் இப்படி தான் இருக்கான். என்னென்னா அவன் பெரிய பணக்காரன், ஆனால் என்னென்னா நமக்கெல்லாம் கீழே வந்து தாழ வந்து காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். அப்பேற்பட்ட எம்பெருமான் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் நான் எழுகுலர் அறிவி திருவேங்கடத்து எழுகுல் சோதி எந்த தந்தைக்கேன்னு
இது என்னென்னா இப்போல்லாம் பாட்டன் முப்பாட்டன் வம்சமாக எம்பெருமான நம்ம தலைவனாக வச்சுட்டு இருக்கோம், அந்த எம்பெருமானை சேவிச்சுட்டு இருக்கோம். அதுதான் இப்போ பொதுவான கிரமம். அந்த வழியில் தான் நமக்கு ஆச்சாரிகள். இவாள் ஆச்சாரிகள்ங்கிறச்சே நாதமுனிகளும் யாமன முனிகளும் நமக்கு பண்ண ஒரு வசதியான ஸ்திதி யாருமே பண்ண முடியாது. இவாள் தான் இந்த வேங்கடம் என்னும் மாமலையில் கார்மேகங்கிற நம்மாழ்வார் அப்படி வசதியான வருஷிக்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவங்கிற தாரையாக வருஷிக்கிறார். வருஷித்தோன்னு அப்படி ஓடையாக வரலாம் வருது. அது ஓடையாக வரைச்சே என்ன ஆகுதுன்னா நேர மணக்கால் நம்பி உய்ய கொண்டாருங்கிற சிகரத்திலலாம் விழுந்து ஓடையாக வந்து நேர எம்பெருமானாருங்கிற தரிசனம் அந்த ஏரியில் வந்து விழுறதுன்னு சம்பிரதாயத்தில் பூர்வர்கள்லாம் சொல்லுவார். அது மாதிரி வசதியாக இது இத்தனைக்கும் பொருந்தக்கூடிய ஒரே க்ஷேத்திரம் இந்த சீனிவாச க்ஷேத்திரம் தான், இந்த திருமலை தான். அதில் எல்லாம் சந்தேகம் இல்லை. எம்பெருமான் ஒரு சொன்னால் தார்மீக சதஸு எம்பெருமானை பற்றி நிறைய இங்கே தர்ம காரியங்கள்லாம் பண்ணின்னு இருக்கோம். இந்த தர்ம காரியங்களை மேற்கொண்டு பிரவர்த்தனை பண்ணணும். அதில் செம்மையாக பண்ணுறதுக்கு உண்டான அனுகிரகத்தெல்லாம் நீங்கள் எல்லாம் கொடுத்தேன்னா அது ஆலோசனைகள் கொடுத்தா நன்னா இருக்குன்னு சொன்னால் நானும் என்ன பண்ணேன் கெடுக்கிறேன்னு சரி அவள் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுட்டு ஒரு உபதேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவள் என்ன பண்ணுறாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு சொல்லணும் பார்த்தேன். இதுவே எனக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகிடும் போல் இருக்குது. ஆக இவ்வளோ காரியமான்னு இது எந்த விதமான காரியங்களும் வர்றதில்லை. இந்த வசதியான என்னென்னா முதல்ல ஸ்ரீ வைஷ்ணவத்தில் 108 திவ்யதேசங்கள். 108 திவ்யதேசங்களில் கோயில் திருமலை பெருமாள் கோயில் தான். அதுலேயும் என்னென்னா எம்பெருமான் பாரும் நாயகஸ்ரீயாக உட்காந்துட்டு இருக்கான். இதுலேயும் என்னென்ன கோவில் ஆச்சு இல்லையா, அது ரங்கபூமியில் அவன் அத்திரைவே சயனம்னு உட்காந்து சயனத்தில் இருந்துட்டு இருக்கான். என்ன திருமலை பெருமாள் கோயில் அவனும் ஒரு மலையில் உட்காந்துட்டு இருக்கான். அது பெரிய மலையும் இல்லை சின்ன மலையும் இல்லை. என்ன பண்ணுறது, இருக்கிற செல்வத்தெல்லாம் இழந்துட்டு நிற்கிறான். என்னென்னா ராமானுஜர் சுவாமி தேசிகன் வர ஆச்சாரியன்லாம் தியாகம் பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவன் தியாக பூமியாக இருக்குது. ஆனால் ஸ்ரீனிவாசன் தான் எல்லா செல்வத்தையும் தக்க வச்சுட்டு இருக்கான். அதுதான் ஒரு விஷயம். என்னென்னா 2 ஆச்சாரியிலும் இங்கே வச்சுருந்தான். 2 ஆச்சார பிரபத்தியதையும் கிரும்பாயா ஸ்ரீனிவாச கம்பியா அச்சுஷார சரஸ்வதோ என்மூர்த்தே சக்கரா இதுன்னு கற்கண்டு மலைன்னு வசதியாக சுவாமி தேசின் இந்த க்ஷேத்திரத்தை சொல்கிறார். அது மாதிரி பாஷிகர் அவர் முட்டி போட்டுன்னு எழுதினார் இந்த திவ்ய தேசத்தில். அப்படிங்கச்சே நமக்கு என்ன பக்தி வரப்போகிறது, அந்த எம்பெருமான் மேலே நமக்கு என்ன ஒரு விசுவாசம் வரப்போகிறதுங்கிறது பயமாக இருக்குது பார்த்தாவே. அவெல்லாம் கொண்டாடின விதத்தை பார்த்தா அப்படி வசதியான ஸ்திதி. அதனால் இந்த காரியக்கிரமங்கள் ஸ்ரீனிவாசன் ஏற்கனவே செவ்வனாக பண்ணிட்டு இருக்கான். இது அவனை போய் இனிமேல் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணுங்கிறது ரொம்ப ஹாரிபிள், ரொம்ப முடியாத காரியம். அது அவ்வளோ வசதியான காரியங்களை பண்ணிட்டு இருக்கான் ஸ்ரீனிவாசன். அதுவும் என்ன உபய வேதத்தையும் காத்துட்டு இருக்கான். அதில் சந்தேகமே கிடையாது. பிரபந்தமாகட்டும் இது வேதமாகட்டும் எல்லா இடத்துலையும் சம்ரட்சணம், எங்கே போனாலும் சம்ரட்சணம். வேத ஸ்கீம் பாராயணம் நல்லா நடந்துட்டுருக்கு. அப்புறம் அதுக்கு ஒரு பத்திரிகை வச்சுட்டு வசதியாக சப்தகிரிங்கிற பத்திரிகையில் அவ்வளோ ஒரு சுலபமாக எல்லாரையும் சென்றடையணுங்கிற ஒரு பத்திரிகை. அது மாதிரி வசதியான ஒரு நல்ல விஷயம். இதை கொண்டு போய் சென்று சேர்த்துட்டுருக்கா. அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீனிவாசனையே அவனே என்ன பண்ணா பார்த்தா திருமலையில் எழுந்திருந்தால் மட்டும் போராதுன்னு சொல்லி ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் அவனை கொண்டு போய் சீனிவாச கல்யாணம்னு ஒரு பக்தியை உண்டு பண்ணிட்டு இருக்கா. அதனால இந்த 2 ரெட்டியும் பண்ணுற காரியத்தை ஸ்ரீனிவாசன் நேராக நியமிச்சிருக்கான் இவாள். அதில் எல்லாரும் சந்தேகமே இல்லை. ஜென்மாந்திர சுகிருதம் தான் இந்த மாதிரி ஜீவன்கள் அவதாரம் பண்ணுறது, அதில் சந்தேகமே இல்லை. காரியக்கிரமத்தில் சொல்லலாம், ஏதோ ஒரு ஷெட்யூலில் ஒரு போஸ்டில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்கிறது தான் யதார்த்தம். அது 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 பொதுவான திருஷ்டி. ஆனால் அந்த ஜீவனுக்கு உண்டான சுகிருத்தம் இதை வந்து எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் ஆட்கொண்டு இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. சீனிவாசனை பார்த்து பிரமிக்கிறதா, அவள் கீழே இருந்த ஜீயர்கள், இந்த வசதியான கைங்கரபாரர்கள், என்ன சொல்கிறது, திருமலையில் கீழேந்து நம்மளை அழிச்சுன்னு வரைச்சே இருக்கிற அவளுக்கு இருக்கிற ஒரு விசுவாசம். இப்படி இவாளோட இப்படி இந்த கர்டிசையெல்லாம் சொல்ல போனோம்னா ஒவ்வொருத்தர் மனுஷனையும் அப்படி சம்பிரதாயத்தில் ஊத்தம், அதுதான் சம்பிரதாயத்தில் வரவால அப்படி வசதியாக கொண்டாடணுங்கிற ஊர்த்தம் இந்த திருமலையில் இருக்கிறத பார்த்தோன்னே பிரமிச்சு போயிட்டோம். இவாளெல்லாம் பல்லாண்டு முதல்ல நன்னா இருக்கணும், அதில் எல்லாம் சந்தேகமே இல்லை. இவாளை பற்றி எவ்வளவு சொன்னாலும் அது தகும், அதில் எந்த விதமான குறையும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்திதி தான். தர்ம பிரச்சாரங்களில் இவாளுக்கு ஈடு கிடையாது. இனிமேல் இவாளுக்கு உபதேசம் பண்ணி ஒரு பாணியம் பண்ணணுங்கிறது இல்லை. அது வசதியாக ஏற்கனவே சுவாமி ரெட்டிகார் சொன்ன மாதிரி
அனந்தாழ்வான், அதுக்கு முன்னாடி பாஷ்யகர், அப்புறம் திருமலை நம்பி, இவெல்லாம் பண்ண காரியத்துக்கு ஒன்றும் கிடையவே கிடையாது. அதுவும் பாஷ்யகாரர் நியமித்து இங்கேருந்து சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணி எனக்கு ஸ்ரீ வைஷ்ணவனுங்கிறது ஊத்தத்தை காப்பாற்றி கொடுத்தான் எம்பெருமான். இதை விட வேறு யாரால் அந்த ஒரு வசதியான கைங்கரியம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். இது இன்றளவும் தொடர்ந்து நிற்கிறதுங்கிறது ஒரு மகாபாகியம். அதை மேற்கொண்டு பிரவர்த்திக்கணுங்கிறது தான் நம்ம அபிலாஷையாக இருக்குது. வேற ஒன்று அதை தான் பிரார்த்தனையாக வைக்கணும். இது குறைவர நடக்கிறது. அவள் இதில் எந்தையும் குறையும் வைக்கல. ஆனால் வர்த்ததாம் அயுவர்த்ததாம் அப்படின்னு நம்ம பூர்வர்களை பிரார்த்திச்சுன்னு இவள் நன்னா இருக்கணும், இந்த காரியம் நன்னா நடத்தணும். அது மாதிரி அதனால இவள் நன்னா பிரார்த்திக்கிறோம், நன்னா இருக்கட்டும் வா. அது மாதிரி ஆழ்வார் எம்பெருமான வசதியாக அவெல்லாம் ஒரு பద్ధதியில் எம்பெருமானை சேவிச்சு அந்த வசதியான கிரமத்தை கொடுத்துருக்கா நமக்கு. சாத்து முறைங்கிற கிரமம், இந்த மாதிரி இன்னும் நிறைய கிரமங்கள் அவர் எல்லாம் முன்னு இருந்து நடத்துகிறா. இவா 2 பேரும் அப்படி உபயமாக உபய வேதத்துக்கு சாட்சியாக 2 ஜீரர்கள் இருக்கா. அதுதான் சொல்லணும். எப்படி சொல்கிறது இல்லையா? அப்படி தான் எம்பெருமான் அப்படி தான் 2 சின்னது பெருசுன்னு வச்சுட்டு இருக்கா. பெரிய திருவடி சின்ன திருவடி, அவனுக்கு எல்லாமே 2 வேணும். நாயகிகளும் 2, ஸ்ரீதேவி பூதேவி அப்படின்னு 2 எல்லாத்துலேயுமே 2 தான் எம்பெருமானுக்கு நிர்வாகம் பண்ண ஒரு காரியக்கிரமங்கள். அப்படி இங்கே ரெட்டிகாரும் 2 பேர் இருக்கா இல்லையா? இப்படி எல்லாத்துலேயுமே 2 பேராக நிர்வாகம் வசதியாக எம்பெருமான் பண்ணிட்டு இருக்கான். அதனால சாட்சாத் நாயகன் அவன்கிறது இதனால நமக்கு நல்லா தெரியுது, யதார்த்தமாக தெரியுது. அதுதான் விஷயம். இது நம்ம ஒரு விஞ்ஞாபனம் பண்ணுறோம். என்னென்னா மேற்கொண்டு ஏற்கனவே பண்ணின்றதுலேயும் ஒரு சிலதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஏன்னா இவாளால் முடியுங்கிற ஸ்திதி. அதுதான் விஷயம். ஏன்னா நம்மலாம் ஆசைப்படலாம், ஆனால் ஆசைப்படுறது செயல்படுறதுக்கு ஒரு ஸ்திதி வேணும். அந்த ஸ்திதி வாழ்கிட்ட இருக்குங்கிறதுனால நம்ம பிரார்த்திக்கிறோம். அது பகவத் சித்தம் மேலே நன்னா பிரவர்த்திக்கட்டும்ங்கிறது தான் முதல் யோஜனை. என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, கோவில்கள் தனியாக ஸ்கூல்லாம் இருக்குது, பள்ளிகள்லாம் இருக்குது, அப்புறம் பொது இடங்கள் மண்டபங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி இடத்துலலாம் பசங்களுக்கு காம்படிஷன் ஏற்படுத்தி இந்த திவ்ய பிரபந்தங்களில் வசதியாக திருப்பாவை நல்லா ஊத்தம் கொடுத்து அதில் இந்த காம்படிஷன்லாம் நடத்திட்டு அந்த குழந்தைகளுக்கு சம்பிரதாய பூர்வமாக சனாதன தர்மம்னு என்னங்கிறது தெரிஞ்சுக்க முடியாது. ஆண்டாள் திருப்பாவை ஒன்றே போதும் மனுஸ்மிருதிக்கு ஈடானது, அதில் சந்தேகமே கிடையாது. ஆண்டாள் திருப்பாவை ஒன்று போதும். அத்தனை ஆழ்வார்களில் அதில் தான் அதுலேயும் கோதாவை நன்னா வசதியாக கொண்டாடினார் அவர். அது மாதிரி கோதா பண்ணதுக்கு ஈடு நம்ம யாராலுமே பண்ண முடியாது. அவளை நின்று சேவிச்சுட்டே இருக்க வேண்டியதான் நம்ம கர்த்தவியமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்திதி. அது மாதிரி அந்த ஆண்டாளை நினச்சுட்டு என்ன சொல்ல போகிறேன்னு தெரியலையேன்னு அவள் காமிச்சு கொடுத்தா. அந்த மாதிரி பள்ளிகள் கல்லூரி இதிலெல்லாம் இவள் இன்னும் கொஞ்சம் ஈடுபட்டு அதில் கொஞ்சம் அவள் அந்த காம்படிஷன்லாம் கொஞ்சம் நடத்தி அவளை அதில் ஊத்தம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை தோன்றுறது. அது ஒன்று. இது என்னென்னா இது எதிர்காலத்துக்கு கொண்டு செல்லும். ஏன்னா இப்போ காமியார்த்த உலகமாக போயின்னு இருக்கு. சனாதனத்தை காப்பாற்றணும். இந்த சபையில் சொல்கிறேன் என்னென்னா, அந்த காலத்தில் பசங்கள் நிறையா இருந்தது ஆற்றுல. அதனால ஒரு குழந்தைய என்ன பண்ணால் அந்த பாடசாலையில் படிக்க வச்சா, ஒன்று வேதம் ஒன்று பிரபந்தம் படிக்க வச்சா. இல்லை யாருக்கு புத்தி இல்லையோ அதை கொண்டு போய் சேர்த்தா. புத்தி இல்லைங்கிறது இந்த லோகத்திலே கிடையாது. எம்பெருமான் எல்லாருக்கும் புத்தி கொடுத்து காப்பாற்றுறான். அப்படி நமக்கு எப்படியோ வந்தது. அதுக்கு ஊத்தமாகவும் சில பேர் வந்தா. ஆனால் இப்போ எல்லாமே ஒரு குழந்தைங்கிற ஸ்திதி வந்ததுனால எல்லாம் லௌகீக படிப்புக்கு போயிட்டால் இப்போ சம்பிரதாய சம்ரட்சணங்கிறது கிலோ என்ன விலைன்னு ஆகி போச்சு. இப்போ சம்பிரதாய சம்ரட்சணம் இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழியில் இந்த லௌகீக வழியில் போய் அவளை காப்பாற்றணும். அதுக்காக இந்த பள்ளி கல்லூரியிலாம் கொஞ்சம் ஊத்தத்தை ஏற்படுத்தி அவளுக்கு ஒதுக்கு பண்ணால் போதும். ரெண்டாவது சின்ன ஊர்கள்லாம் இருக்குது, புராண இதிகாச சயமத்திர க்ஷேத்திரங்கள்லாம் இருக்குது. அடுத்து முடிஞ்சு போடுது. புராண இதிகாச ஸ்வயமத்திர க்ஷேத்திரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் இறங்கி அவளையும் ரஷணம் பண்ணணும் அப்படின்னு வைக்கிறோம். அது ஒரு சமாச்சாரம். இந்த மாதிரி பழைய கோவிலெல்லாம் புனருத்தானம் பண்ணலான்னு. கடைசியாக வேத பாடசாலை கோ சம்ரட்சணம் இதெல்லாம் இப்போ பிரதானமாக இருந்தால் தான் நம்ம சனாதன தர்மத்தை காப்பாற்ற முடியும். அது மாதிரி வேத பாடசாலைக்கும் இவாளே நிறையா நடத்துகிறான். இவா நடத்துறதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. யூனிவர்சிட்டி லெவலில் வச்சுட்டு காலேஜெல்லாம் வச்சுட்டு வசதியாக கொண்டாடுறான். அது இல்லை. ஆனால் இந்த அகண்ட பாரத தேசம் முழுக்க பண்ணணும்னு நமக்கு ஒரு ஆசை. அதுதான் அது வர்த்ததான்னு எம்பெருமான் சங்கல்பம் பூர்வாச்சாரியம் பிரார்த்திக்கிறோம். அந்த கலவு வெங்கடநாதனையும் பிரார்த்திக்கிறோம், நன்னா இருக்கட்டும்ங்கிற மாதிரி தசிதி. அது மாதிரி கருணாகர் ரெட்டி சேர்மன் வசதியாக இருந்து காரியம் பண்ணிட்டு இருக்கார். அது மாதிரி
இப்போ பேர்லேயே தர்மா ரெட்டின்னு வந்துருத்து அது இல்லையா. இதில் இருந்து தர்மத்தை நம்ம அவளுக்கு உபதேசம் பண்ணுறது தெரியல. இவ 2 பேரும் நன்னா இருக்கணும், வர்த்ததா மைவர்தரான்னு. ஏன்னா தலைவன் இருந்தான்னா நாடு உயரும், தலைவன் நன்னா இருந்தாலும் நாடு நன்னா இருக்குங்கிறது தான் யதார்த்தம். கோன் உயர கொடி உயரம்னு வசதியாக அந்த கோன் நன்னா இருந்தான்னா அந்த ராஜ்யம் நன்னா இருக்கும். அதான் ராமராஜ்யம் வந்துவிடுத்து, இனிமேல் நமக்கு நல்லது தான் நடக்க போகிறது. ராமன் வந்துவிட்டான். எப்படி இந்த பக்கம் சீனிவாசன் இருக்கானோ அந்த பக்கம் ராமன் இருக்கான். அதனால் இனிமேல் நம்ம நிமிர்ந்து நன்னடை போறீங்களா இந்த சனாதன தர்மம். இந்த சனாதனமத்தை இது இத்தனை பேர் வந்துன்னு இருக்கா. இவாளுக்கும் எல்லாருக்கும் பல்லாண்டுகள்னு எல்லாரோட சம்பிரதாயம், எல்லா ஆச்சாரியர்களோட வசதியான வழியும் நல்லா காப்பாற்றணுங்கிற ஒரு ஸ்திதி. அதில் இந்த கலியுக தெய்வமாக இந்த சீனிவாசன் எழுந்தருளியிருக்கான். அவன் நம்மளெல்லாம் ரஷணம் பண்ணவும் பிரார்த்திக்கிறோம். இந்த வழியில் ஒரு சின்னதாக 4 பிரேரணை வச்சுருக்கோம். அதை அவள் பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசை, அதுதான் விஷயம். நாராயண ஆச்சு. ஸ்ரீ పరవకోట్టై చిన్న ఆండవన్ శ్రీనివాస గోపాల మహాదేశికన్ స్వామి వారికి కృతజ్ఞతలు. తర్వాత